இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டலங்க. ஏன்னா நாளைக்கு சபரிமலை போறதுனால சுத்தசாமி கும்பிட போறோம். ராமேஸ்வரத்துல இருக்கிற ஒரு சில முக்கியமான கோயில போய் சாமியை கும்பிட்டு ராமநாத சாமி கோயில போய் தீர்த்தாடிட்டு தாங்க இன்னைக்கு வரணும். சபரிமலை பயணம் எனக்கு இது 2வது வருஷங்க. முதல் வருஷம் மாலை போட்டுக்கும் போது நல்லபடியா விரதம் இருந்தேங்க. 2வது வருஷம் போடும்போது என்னால ஒழுங்கா விரதம் இருக்க முடியலங்க. அடுத்த வருஷமாச்சும் எனக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் ஐயனை வேண்டிட்டு வர போறேங்க. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் சோகமா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லபடியா காமெடி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால காமெடி வீடியோ பண்ண முடியாம இருக்கிறதாங்க எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. விரா மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்றது என் மாப்பிள்ள சேது தாங்க. சேது நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு தாங்க. என் வீடு அவன் வீடும் பக்கத்து வீடுங்க. என் மூஞ்ச பார்த்து என்னடா நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறதும் பெரிய விஷயங்க. சபரிமலைக்கு போய் ஐயா இது வரைக்கும் நான் இழந்ததெல்லாம் போதும், இனிமே என் கூட இருக்கிறது எதையுமே நான் இழக்க கூடாது அப்படின்னு தாங்க வேண்ட போறேன். அது மட்டும் இல்லங்க, ஷார்ட் பிலிம் பண்ணணும் தாங்க என்னுடைய மிகப்பெரிய ஆசை. சபரிமலை ஐயனை பார்த்துட்டு வந்துட்டு என்னுடைய முதல் ஷார்ட் பிலிம் கதையை எழுத போறேங்க. முதல் ஷார்ட் பிலிம் பக்கா லவ் ஸ்டோரிங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? காதலியிடம் தோல்வி. இது வரைக்கும் நீங்க எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தொடர்ச்சி அந்த சப்போர்ட் தாங்க எனக்கு வேணும். ராமேஸ்வரத்தில் ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து உங்களுக்கு கிறுக்கு டப்பி. ராமேஸ்வரத்திலே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி.